அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. நாம இன்னைக்கு அகராதிகள் பத்தி பார்க்க போறோம். செய்யுள் வடிவத்துல எழுதப்பட்ட நிகண்டுகள் எல்லாமே காலப்போக்குல உரைநடை வடிவுல எழுதப்பட்டன. அப்படி எழுதப்பட்ட நூல்களை தான் நம்ம அகராதிகள் அப்படின்னு சொல்றோம். ஆஹ் இந்த தமிழர்கள் எழுதிய அகராதிகள் அநேகமாக காணப்படுது. அதுபோக தமிழின்பால் ஈர்க்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் தமிழ் அகராதிகளை எழுதியிருக்காங்க. அந்த வகையில் சதுர் அகராதி, தமிழ் லத்தீன் அகராதி, லத்தீன் தமிழ் அகராதி, தமிழ் பிரெஞ்சு அகராதி, சீகன் பால்கின் உடைய அகராதிகள், கிறிஸ்தவ தமிழ் சங்க அகராதி, ராட்லர் அகராதி, யாழ்ப்பாண அகராதி, பெர்சிவல் அகராதிகள், போப் தமிழ் ஆங்கில அகராதி, கிளாசிக்கல் தமிழ் ஆங்கில அகராதி, பதார்த்த பாஸ்கரம், அபிதான சிந்தாமணி, பைபிள் அகராதி, தமிழ் பேரகராதி, தமிழ் இலக்கண பேரகராதி. மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.